செந்தில் விடிய காலையில 10 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டாரு. சுட சுட காஃபி கேட்குறாரு. மீனாவால குடுக்க முடியல. காஃபி செஞ்சு எடுத்துட்டு வான்றாரு. பால் இருந்தா தானே செஞ்சு எடுத்துட்டு வர முடியும்னு மீனா கேட்குறாங்க. ஏன் உன்னால போய் கடைக்கு போயிட்டு பால் வாங்கிட்டு வந்து போட முடியாதான்னு கேட்குறாரு செந்தில். மீனா என்ன சொல்றாங்க, உங்களுக்கு வேணும்னா எல்லாத்தையும் வாங்கி முன்னாடியே வச்சிருங்க. நான் செஞ்சு தரேன் சொல்றாங்க. இதே எங்க வீட்ல இருந்தா எங்க அம்மா சுட சுட காஃபி எடுத்துட்டு வந்து என்கிட்ட கையில குடுப்பாங்க. தெரியுமா? அப்படி கேட்குறாரு. அப்போ உங்க வீட்லயே இருந்துக்க வேண்டியதானே. எதுக்கு தண்ணி குடுத்துன வந்தீங்கன்னு சொல்லிட்டு மீனா சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க. அந்த டைம் பார்த்தா ஃபர்னிச்சர்ஸ் வந்துருது. எல்லா ஃபர்னிச்சரும் வரும் பார்த்தா ஒரே ஒரு ஃபர்னிச்சர் டைனிங் டேபிள் மட்டும் வந்து இறங்குது. தேக்குல செஞ்சதாமா. அதோடைய விலைய கேட்டிங்களா? ரூ. 46,000. மீனா கேட்குறாங்க. எவ்வளோ இந்த டேபிளுங்க? எங்க வாங்குனீங்க? டீட்டெயில் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ஒன்றும் சொல்ல மாட்டார் நம்ம செந்தில். ஏன்னா இதெல்லாம் சொந்த காசில் வாங்குனது இல்லை. அவங்க அப்பா கொடுத்த 10 லட்ச ரூபா கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த காசில் வாங்கினது. மீனாக்கு இதெல்லாம் தேவைதான். அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு சொத்தை விற்று 10 லட்ச ரூபா கொடுத்தா லோன் கட்டுங்கன்னு கொடுத்த காசில் லோன் அடைக்காம செந்தில் பேச்சை கேட்டுட்டு கையிலே வச்சிருந்தா இப்படி தான் காசு கரன்னு கரைஞ்சி போகும். நாளைக்கு மிஸ்டர் பாண்டியன்ட்ட 2 பேரும் மாட்டிட்டு முழிக்க போகிறாங்க. கோமதி என்னமோ மளிகை சாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. அந்த வழியில் குமார் பார்த்துடுறான். கோமதியத்தை எப்படியாச்சும் தாதா பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அத்தைக்கிட்ட வந்து வணக்கம் அத்தை வைக்கிறாங்க. ஆனால் கோமதி முறைச்சிக்கிட்டு தெனாவட்ட நிற்கிறாங்க. எப்படியாச்சும் இந்த பையனை துரத்தி விடணும்னு சொல்லிட்டு முறைக்கிறாங்க. அவனும் வந்து எவ்வளவோ பேசி பார்க்குறான். அத்தை நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறான். அத்தை கொடுங்க அத்தை, நான் காய்கறி கூட எடுத்துகிட்டு போகிறேன். ஏன் அத்தை, உங்ககிட்ட 3 பசங்க இருக்காங்களே, அந்த 3 பசங்களில் யாராவது ஒருத்தவங்க வந்து கூடையை தூக்கிட்டு போக மாட்டாங்களா? நான் தூக்குறேன் அத்தை, நான் பில்டரு, நான் தூக்குறேன் சொல்லிட்டு அவர் கெஞ்சன்னு கெஞ்சுறாரு. கோமதி இதுக்கெல்லாம் அசர்ற மாதிரியே தெரியல. இந்த மனுஷ பையன் சும்மா விட்டுருந்தாலும் விட்டுருக்கலாம். ஆனால் புச்சி இழுக்கிறாரு கூடையே. அத்தை கொடுங்க, அத்தை கொடுங்கன்னு சொல்லி புச்சி இழுக்கிறாரு. அந்த டைம் பார்த்து சரவண பையன் வந்துடுறான். டேய் என்னடா எங்கள் அம்மாகிட்ட நீ என்னடா பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அழைய வரான். அந்த டைம் பார்த்து கோமதி விட்டுடுறா, அவன் ஏதோ சும்மா ஹெல்ப் பண்ணலான்னு வந்து நின்றுட்டு இருக்கான், நீ விட்டுறா சொல்லிடுறாங்க. அதனால் போனா போகுது பொழைச்சிப்போன்னு சொல்லிட்டு சரவணனும் விட்டு போயிடுறான். பாண்டியன் வீட்டில் எல்லாருமே காலை உணவு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் யார் மூஞ்சிலையும் சிரிப்பு கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா மீனா வீட்டில் இல்லை. மயிலு மட்டும்தான் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக பல்ப் எரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பாண்டியனை உசைப்பேத்துறாங்க. மாமா கடையை டெவலப் பண்ணணும், ஃபேன்சி ஸ்டோர் வைக்கலாம், எக்ஸ்ட்ரா மல்லிகை கடையில் காய்கறி கடையை சேர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு பெரிய பில்டப்பாக போட்டுட்ருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம பாண்டியன் அசர்ற மாதிரியே தெரியல. ஒரே வார்த்தை சொல்லிடுறாரு, அதெல்லாம் வைக்க முடியாதுமான்னு சொல்லிடுறாரு. இருந்தாலும் காதுலேயே போட்டுக்கல. அந்த அம்மா தெனாவட்டா சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க. மீனா அங்கே தனி குடுத்தனத்தில் செம்ம ஜாலியாக இருக்கும். அவங்க புருஷன் கூடயும் தனி வீட்லேயும் ஜாலியாக இருக்கும்ல சொல்லிக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு வந்து நிற்கிறாங்க நம்ம மீனா. ஹாப்பியாக சந்தோஷமாக வந்து நிற்கிறாங்க. எல்லாம் சுருங்கி போன மூஞ்செல்லாம் பல்ப் எரிய ஆரம்பிச்சிருது. பலன்னு எல்லார் முகத்துலேயும் சிரிப்பும் வந்துடுது. சிரிச்சிட்டு இருந்த மயில் மட்டும் மூஞ்சி சுருங்கி போகுது. ஐயோயோ என்னடா அது வந்துருச்சேன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கு. மீனா மட்டும் செம்ம ஹாப்பியாக இட்லியை எடுத்து வைக்குது, சாம்பாரை எடுத்து வைக்குது, எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருது. எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க.